நூடுல்ஸு செய்யலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு, 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மேகியில் வந்த 4 பேக்கெட் மசாலாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஊற்றிக்கலாம் வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி மேகி இந்த ஃபேமிலி பேக்கு தான் எடுத்திருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ அதை நம்ம உடச்சி விட்டுறலாம் லைட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். வாங்க ஒரு 1 மினிட் மூடி வச்சிடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வாங்க நூடுல்ஸ் வந்துருச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்பவுமே வீட்டில் இந்த மெத்தடில் தான் செய்வேன் நூடுல்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சுவையான நூடுல்ஸு ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.